நீங்க தமிழ்நாட்டில் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். கொஞ்ச காலத்துக்கு முன்னாலே தந்தை பெரியாரை பற்றி இவ்வளவு வீரியமான ஒரு கருத்துரையாடலாம் இல்லை. அது ஏன் இல்லை என்றால், திமுக ஆளுங்கட்சியா இருக்கும், அதிமுக எதிர்கட்சியா இருக்கும், அதிமுக ஆளுங்கட்சியா இருக்கும், திமுக எதிர்கட்சியா இருக்கும். இப்படிதான் காலம் போய்கிட்டு இருக்கு. இந்த இரண்டு கட்சிகளுக்குமே கொள்கை தலைவர் பெரியார். அரசியல் ரீதியாக யாராவது ஒருவர் பெரியாரை டிசோசியேட் பண்ணியிருந்தா, அதிமுக ஏற்காமல் ஒரு கால் இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, பெரியார் தான் பெரியார் தான் பெரியார் தான் என்று திமுக பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். ஒரு கால் திமுக டிசோசியேட் பண்ணியிருந்தா அதிமுக பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். ரெண்டு பேருமே ஏற்றுக்கொண்ட கொள்கை தலைவர் அப்படிங்கிறதுனால கொஞ்ச காலம் பேசாம இருந்ததுனால இவனுங்க என்ன தப்பா நினைச்சிட்டானுங்கன்னா, நம்ம விட்ட எல்லா பொய்யையும் புழுகையும் புருடாமையும் தமிழ் சமூகம் ஏற்றதை போலவே பெரியாரை பற்றி நாம் பேசினாலும் தமிழ் சமூகம் ஏற்றுக்கொள்ளும் என்று இவன் தப்பு கணக்கு போட்டு விட்டான். அந்த அடிப்படையில் இவன் பேச போய் இன்றைக்கு பெரியாரை இளம் தலைமுறையினர் புரட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள். எங்களுடைய சட்ட அலுவலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை ஜூனியரும் எங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்க, எங்களை கைட் பண்ணுங்க, எந்த புத்தகத்தை படிக்க வேண்டும் என்று சொல்லுங்கள், நாங்கள் இன்னும் அதிகம் பெரியாரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இளைஞர்களும் மாணவர்களும் எதிர்கால தலைமுறையினரும் ஆசைப்படுவதற்கான ஒரு உந்துதலாக சீமான் இருந்ததற்கு அவருக்கு கோடான கோடி நன்றிகளை இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன்.